வாங்க சார். அங்க இருக்கான் சார். ஏண்டா, உனக்கு வேண்டியது ஏன் உயிர் தானே? கொன்னுடு. 17 வருஷமா உலகம் தெரியாம நான் இருந்தா நீ மனுஷங்க ஆதரவோட வளர்ந்துட்ட. எனக்கு வேண்டியது உன் உயிர் இல்லை, உன்னோட தோல்வி. நீ நினைச்சது நடந்ததில்ல. என் பொண்ணை விட்டுரு. முடியாது. நீயே என்னை விடுதலை பண்ணி கூட்டிட்டு போய் உன் பொண்ணை காப்பாத்திக்கோ. இனிமே ஜனங்களோட மனசுல நீ நல்லவனா இருக்கக்கூடாது. உன் பேரை கேட்ட உடனே அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது இத்தனை வருஷமா நீ செஞ்ச நன்மை இல்லை, பொண்ணுக்காக கிரிமினலையே விடுதலை செஞ்சங்கிற எண்ணம் தான் வரணும். நடந்த இந்த சம்பவத்தை வச்சு எல்லா மீடியாக்காரங்களும் அரசாங்கத்தை குறை சொல்றதுல இப்ப குறியா இருந்துகிட்டு இருக்காங்க. யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் உங்களை முழுசா நம்புறேன். நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரி, கட்சியில இருந்தும் மேலிடத்துல இருந்து எந்த பிரஷர் வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். என்னடா பண்ணலாம்? என் பேரு கெட்டு போயிடணும், இந்த பதவி போயிடணும் இல்லடா. அவனை விட்டுட்டா இதோட நிக்காது, இன்னொன்னு பண்ணுவான். அவனை ஏதாவது செய்யலாம்னு நினைச்சா கூட நம்ம பொண்ணு நமக்கு முக்கியம் இல்ல. போய் முதல்ல அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு ஒத்துக்கோ. ஆமா சார், நம்மளுக்கு வேற ஆப்ஷனும் இல்லை. எக்ஸ்சேஞ்ச் வரைக்கும் ஓகே, ஆனா உன்னதுக்கு அவன் வர சொன்னா? சொன்னால என் பேரு போகணும்னு. அது நீங்க போகலனாலும் நடக்கும் சார். அப்போ கண்டிப்பா சாரதா வரன்றதுக்கு அவசியம் என்ன? கொலை பண்ண பிளான் பண்ணியிருப்பானோ? கொல்றது அவன் மோட்டிவ் கிடையாது. காந்தியை உங்க கண்ணு முன்னாடியே கடத்தி உங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு நிரூபிக்கிறான். இப்போ கூட இந்த டீலுக்கு ஓகே பண்ண வச்சு ஜனங்களுக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை டார்கெட் பண்றான். அங்க வர சொல்றதுக்கு கூட ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஜனங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை போனதுக்கு அப்புறம் இழக்கிறதுக்கு என்கிட்ட வேற என்ன இருக்கு சொல்லு? காந்தி. காந்தியா? ஆமா சித்தப்பா, உங்க பொண்ணை உங்க கண்ணு முன்னாடியே கொல்றதை விட பெரிய அச்சீவ்மெண்ட் அவனுக்கு என்ன இருக்க முடியும்? என்ன நடந்தாலும் அவளுக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது. பி அலர்ட். மகேந்திரா, நீ என்ன வேணாலும் சொல்லு, அந்த குருநாராயணை மட்டும் விடக்கூடாது. நீங்க விடுன்னு சொன்னாலும் விட மாட்டேன் சார். விக்ரம், காந்தி ஜாகிரதை. ஏன் ஆடை வெட்டாதுன்னு சொன்னல? என் புலி பக்கம் வராதான்னு சொன்னல. சரி, நான் புலி பக்கம் வரல, நீ என் ஆட்டு பக்கம் வராத. அப்படி இருக்கும்போது எதுக்குடா விளையாடணும்? இந்த பத்ரா வேற போவான் வருவான், ஆனா எதையும் சொல்ல மாட்டான். எதுக்கு தான் இருக்கான்னே தெரியல. நமக்கும் வயசாயிடுச்சு. நாளைக்கு போலீஸ் வேறு வர்றாங்க. ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எதிர்த்து போராடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அங்கேருந்து ஓட முடியுமா? உங்களால் முடியாது இருந்தால் நான் வேற ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். டேய், ஒரு 500 ரூபா குறையுது. உங்கள் யார்கிட்டயாவது இருக்கா? 500 ரூபாய் தான்டா இருக்கு. டேய் குட்ரா, அண்ணன் வந்ததுக்கப்புறம் பணம் தானா வரும். டேய், கையில் விலங்கு இல்லாதப்போ தூரமாகிரு. கோவத்தில் கழுத்தை நெரிச்சு கொன்ன காலம்லாம் இருக்கு. கையில் கண்ணு இருக்கும்போது நீயும் பார்த்து பேச. அவசரத்தில் நானும் எத்தனையோ பேரை போட்டு தள்ளியிருக்கேன்.
குருஜி, நீங்க எதுக்கு சார் ஃபோன் பண்ணீங்க? நம்ம கிட்ட செத்து போனதுக்கு மட்டும் இல்லாம சாகடிக்கிறவங்களுக்கு ஏதாவது பாலிசி இருக்கா? டேய் மேனேஜர் போஸ்ட காலி பண்ணது பத்தாதுன்னு இப்போ என்ன மொத்தமா க்ளோஸ் பண்ண பாக்குறியா? இல்ல குருஜி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, டேய் உன்னை கையெடுத்து கும்பற மறுபடியும் எனக்கு ஃபோனே பண்ணாதடா. வீடா. என்னடா அப்படி பாக்குற? இதுவா? இது ஐபோன்னு ஸ்டீவ் ஜாப்ஸுங்கிற ஒரு புண்ணியவான் கண்டுபிடிச்சது. இப்போ அவர் இல்ல. நீ கோமால இருந்தப்போ பல விஷயம் நடந்தது. நம்ம சிஎம் தெரியும்ல, ரீசெண்டா இறந்து போயிட்டாங்க. இப்போ நம்ம ஸ்டேட்டு, ஆமா, இவ்வளவு நாளா பெட் ரெஸ்ட்லயே இருந்தியே, இதெல்லாம் எப்படி? சார் விக்ரம் கண்ட்ரோல்ல மீறா சார். டே கணபதி, இந்த வாக்கி டாக்கிக்காகவே வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டு வந்தான். நம்ம பணத்தை தூக்கிட்டு போறதுக்கு என்ன பிளான் பண்ணிருப்பானோ நம்மள தெரியல. சுடுறதுக்கு புல்லட் வேஸ்ட்னு நினைச்சிருப்பாங்க. நம்மள தூக்கிட்டு போறதுக்கு பெட்ரோல் வேஸ்ட். ரெண்டு எக்ஸ்சேஞ்சும் ஒரே இடத்துலயா? இப்படி நடக்கக்கூடாதா? குரு நாராயணனை நாங்க அனுப்புறோம். நீங்க எங்க பொண்ணு அனுப்புங்க. முதல்ல அண்ணன் அனுப்புங்க, அதுக்கப்புறமா பொண்ணு அனுப்புறோம். குரு நாராயணன் வந்ததுக்கு அப்புறம் பொண்ணு அனுப்புவீங்கன்னு நான் எப்படி நம்புறது? பொண்ணு வந்ததுமே அட்டாக் பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? டேய், அவங்க போலீஸ்காரங்கடா. அவங்க கூட ஏன் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க? கோவம் வந்தோன்னா சுட்டு தள்ளிடுவாங்க. சரி, அண்ணன் அனுப்பும்போது ஹோம் மினிஸ்டரையும் கூட அனுப்பி வைங்க. குடி கட்டுது போ. நோ, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நான் ஒத்துக்கிறேன். இதுல பெரிய ரிஸ்க் இருக்கு, முடியாது. சித்தப்பா, நான் சொல்றதை கேளுங்க. அவங்க நம்ம சொல்றதை ஒத்துக்க மாட்டாங்க. சக்கரவர்த்தியை எனக்கு 10 வருஷமா தெரியும். என்ன ஆனாலும் குரு நாராயணனை விடுறதுக்கு ஒத்துக்க மாட்டான். சார், மினிஸ்டர் கூட சேர்ந்து நானும் போறேன். எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். செக்யூரிட்டியா எங்க ஆள் ஒருத்தன் கூட வருவான். உன்னை கையெடுத்து கும்பிட்றேன்டா, ஒத்துக்கடா. சரி. எல்லாம் ரெடியா? செட். காந்தியை இங்க அனுப்புங்க. போ. உன் பொண்ணை கொன்றக்கூடாதுன்னு ஜாக்கிரதையா இருக்கிய. இன்னைக்கு வேணும்னா நீ தடுக்கலாமே தவிர என்னைக்கும் நீ நிம்மதியா தூங்க முடியாது. எனக்காக காத்துக்கிட்டு விக்ரம். சார், நோ. ஏய், சார், வேண்டாம், விடுங்க. ஏய்.
சொல்றல. Shoot! No! சக்ரி அண்ணா சீக்கிரமா வாங்கண்ணா அண்ணா சீக்கிரம் இன்னும் 2 மினிட்ஸ்ல வருவான். வெயிட் பண்ணலாம். 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்க. இதெல்லாம் தேவையா? சரி, இவ்வளவு பிளான்லாம் எதுக்கு? என் கூட வா. டைரக்டா கூட்டிட்டு போய் ஹோம் மினிஸ்டர் முன்னாடி நிறுத்துறேன். இந்த கன்னை எடுத்து ஷூட் பண்றேன். 12 வருஷம் வனவாசம், 7 வருஷம் நாட்டில் இருந்தப்போ பாண்டவர்கள் விரும்பினது கௌரவர்களோட மரணம் கிடையாது, அவங்க தோல்விய. Hello, my dear old friend. அந்த நைஜீரியன் மாட்டிக்கிட்டான். என்னையே உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஹோம் மினிஸ்டர் வந்தாலே செக்யூரிட்டி அதிகமா இருக்கும். அதுவும் இப்போ சொல்லவே தேவையில்லை. இப்போ விட்டுரு, அப்புறம் பார்த்துக்கலாம். திரும்பவும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? சக்கரவர்த்தியை பழி வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தாலும் விட மாட்டேன். இப்போ ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. விட்டுற சொல்றியா? ஆனா அவங்க உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்கண்ணே. ராஜா கிடைக்கிற வரைக்கும் தான் யுத்தம். நான் சொல்ற மாதிரி செய். அந்த பொண்ணை கொலை போற விஷயம் விக்ரம்க்கு தெரிஞ்சிருச்சு. என்ன செய்வான்னு நினைக்கிற ஒவ்வொரு வாட்டியும் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். இப்போ எல்லார் கான்சன்ட்ரேஷனும் அந்த பொண்ணு மேல தான் இருக்கும். நான் பத்ரா கிட்ட பேசிட்டேன். நீ எப்படியாவது தப்பிச்சிரு. மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் சக்கரவர்த்தி மட்டும் என்னை விட்டு வைக்க மாட்டான். தேவைப்பட்டா ஷூட் பண்ணிடுறேன். பண்ணு, ஆனால் கொல்லாத.
லிவர் இன்ஜுரியோ சார், காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். நீ எதுக்காக ஃபயர் பண்ண? குருநாராயணன் மிஸ் ஆகக்கூடாதுன்னு. வேண்டாம், நான் தான் சொன்னல. என் பாஸ் நீ இல்ல, ஹோம் மினிஸ்டர். அவரோட ஆர்டர் தானே ஃபாலோ பண்ணணும். நீ தானே சொன்ன ஹோம் மினிஸ்டரை கொல்ல மாட்டான்னு. விடுங்க விடுங்க, போய் உன் வேலையை பாரு. எல்லாம் என்னாலதான் சித்தப்பா. என்னாலதான் எல்லாரும் இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டாங்க. நீங்க சொல்லுவீங்கல்ல, உருள போறது நம்ம தலைதான். தப்பு பண்ணிட்டேன் சித்தப்பா. விக்ரம், உங்களை உள்ள வர சொல்றாங்க. குருநாராயண் கொன்னுட்டேன் சார். உங்களை காப்பாத்துவேன்னு காந்திக்கு வாக்கு கொடுத்தேன் சார். அவளை இப்போ எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல. செத்து போறதுன்னா உயிர் போறதில்ல, ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு தவறது. குருநாராயணனை கொன்னு ஜனங்க மத்தியில என்ன வாழ வச்ச. இந்த நேரத்தில் கேட்க கூடாது, ஆனா இதை விட்டா எனக்கு வேற. உங்க பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா? சிஎம் மீட்டிங் கூட விட்டுட்டு வர சொல்ற அளவுக்கு என்னமா முக்கியமான விஷயம்? இன்னொரு பையனுக்கு பிடிச்சிருக்குப்பா. எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு. நீங்க எப்பவும் சொல்லுவீங்கல்ல, பிடிக்கிறது வேற ஏத்துக்கிறது வேற, ரெண்டும் சேர்ந்தாதான் லைஃப் நல்லா இருக்கும்னு. அவரை எனக்கு கரெக்ட்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? 12 வருஷங்களுக்கு முன்னாடி உங்க அம்மா இறந்து போனதுல இருந்து ஒவ்வொரு நாளும் பயந்துட்டு இருந்தம்மா. அவ இல்லாத குறைய நான் தீக்கிறேனா இல்லையான்னு. இப்ப நீ கேட்ட கேள்வியோட அந்த பயம் போயிடுச்சு. அவர் உனக்கு கரெக்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உன்னை விட பெட்டர் ஜட்ஜ் யாருமா இருக்கா? ஆல் தி பெஸ்ட். டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன். காந்திய கண்டிப்பா காப்பாத்துவேன் சார். ராமன் அவதார கடவுள். அதுக்கு காரணம் சீதையை காப்பாத்துறது மட்டும் இல்ல, துஷ்ட சம்ஹாரங்கள் செய்யறதும் தான். அதை மறந்துடாத. காலம் கடலில் கடக்க வழி தேடி பார்த்தேன் நானே. காலம் மருந்தாய் மாறிடும் மாற்றமேனோ சொல்லு. தனியாக விட்டேனே நானே, கேள்வியின் பதிலும் இங்கே நானே. இதயத்தில் இடி விழுந்தது, என் இமயமும் இடிந்ததிங்கே.
விதி எழுதிய எழுத்தை மாற்றிடும் மாற்றமே மாறிடும் காலத்திலே தலைவிதியை விதித்தவன் நடத்திடும் நாடகம் நாயகன் யாரிங்கே கெட்டவன் என்பதும் நல்லவன் என்பதும் காலத்தின் கைகளில் உள்ளதிங்கே இருளை இங்கு உழைப்பதும் படைப்பதும் ஈசனும் அவன்தானே